ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல்ஸ். ஸோ நம்ம கிளாஸில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மிஷின்ஸ்குள்ள கவர் வந்து கிளாத் எப்படி கட் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு கிளாஸில் வந்து மிஷின்ஸ்குள்ள கவர் வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதுபடி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளாத் கட் பண்ண ரெடி ஆகுங்க. நம்ம வந்து கிளாத்தில் ஸ்ட்ரைட்டாக ஒரு 1/2 இன்ச் போல் கோடு போட்டுடலாம். கோடு போட்டு கிளாத்தை நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். லென்த்து வந்து எத்தனை இன்ச்சஸ் வரணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து 18 இன்ச்சஸ் தேவைப்படுது. ஸோ அந்த 18 இன்ச்சஸை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டேன் இல்லையா. இப்போ வந்து எனக்கு வித்து வந்து 18 இன்ச்சஸ் தேவைப்படுது. லென்த்துமே 18, வித்தும் 18. ஸோ அதை நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். கிளியும் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே அந்த கோட்லேயும் 18 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடுறேன். கரெக்ட் மெஷர்மெண்ட்டோட ஒரு 1/2 இன்ச்சு எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச் போயிடும். ஸோ அதனால் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த சைடில் 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து அந்த சைடில் வந்து இப்போ நான் கிளாத் கட் பண்ண போகிறேன். மிஷினோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது. லென்த்து வந்து 17 இன்ச்சஸ் தான் அதுக்கும். ஸோ 18 இன்ச்சஸ் லென்த்து வந்து இதுக்கும் 18 இன்ச்சஸ் தான். நான் 18 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அதில் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். வித்து வந்து 7 இன்ச்சஸ் வரும். ஸோ நான் ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச்சு விட்டு 8 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல வந்து நம்ம பாக்ஸாக போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை கர்வ் மாதிரி போட்டாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் கர்வ் மாதிரி வேணும் அப்படிங்கிறதால, எனக்கு வந்து யூ ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறதால நான் அந்த 2 சைடும் வந்து லைட்டாக கர்வ் பண்ணி வரைகிறேன். இப்போ வந்து நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஆப்போசிட் லெஃப்ட் சைடில் உள்ள கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 16 இன்ச்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணோம் இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதே எடுத்து வச்சு நான் ரைட் ஹேண்ட் சைட்லேயே மார்க் பண்ணிக்கிறேன். வித்து மட்டும் மாறும் கொஞ்சம். வித்து வந்து 16 இன்ச்சஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே 8 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நான் வந்து
16 இல்லாமல் 17 எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச் ஸ்டிச்சஸ் பண்ணுறதுக்கு. நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டை விட 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்டிச் பண்ணுறதுல 1/2 இன்ச் போயிடும், அதனால எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வச்சுப்போம். ஸோ அந்த பாக்ஸ் எனக்கு வந்து மோட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு பாக்ஸ் வேணும்ல, ஸோ அதனால் அது வந்து ஒரு 5 இன்ச்சஸ் வருது. ஸோ அது மார்க் பண்ணி நான் மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடுறேன். உங்களுக்கு இந்த இது எனக்கு வந்து மோட்ரு இல்லை, வெறும் மிஷின் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த க்ரோவை மட்டும் ஃபுல்லாக அவுட்லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். வேணும், ஸோ அதனால் அதையும் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். 5 இல்லையா 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலை, ஸோ இப்போ வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கோடு போடுறேன். இப்போ வந்து நம்ம கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கிளாத்தும் நமக்கு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிளாத்தும் நம்மகிட்ட இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் சைடில் உள்ள கிளாத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பேக் சைடு கிளாத்தை வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ கிளாத்து ரெடி ஆகிட்டு இல்லையா, இப்போ பேக் சைடில் உள்ள கிளாத்தை இந்த சைடில் உள்ள கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து 10.5 இன்ச்சஸ் தேவைப்படுறதுக்கு, ஸோ 10.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஒரு half இன்ச் வச்சு 11.5 இன்ச்சஸ் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். லென்த்து வந்து 18 இன்ச்சஸ் மார்க் பண்ணிடுறேன். ஸோ அதை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடத்துலையும் மார்க் பண்ணது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடுறேன். நான் கிளாத்தை வந்து கட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ண கிளாத்தை எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து அதே கிளாத்து மேலே நம்ம ஆல்ரெடி வந்து லெஃப்ட் சைடு கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு யூ கர்வ் போட்டு, ஸோ அந்த கிளாத்தை எடுத்து நம்ம மேலே வச்சு அந்த கர்வ் கரெக்டாக வரணும் இல்லையா, அதனால அந்த ஒரு சைட் கர்வ் மட்டும் போட்டு நான் கிளாத் கட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது அந்த கர்வ் நமக்கு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதால அந்த கர்வை மட்டும் லைட்டாக நான் கட் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிளாத் எடுத்து மேலே வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மோட்ரு மிஷின் இருக்கு இல்லையா, அந்த சைடில் வந்து கொஞ்சோண்டு கிளாத் நம்ம வைக்கணும். ஸோ அந்த கிளாத்துக்கு நமக்கு அளவு தெரியணும் அப்படிங்கிறதால நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கிளாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிளாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு பேலன்ஸில் இருக்கிற கிளாத்தை மட்டும் நான் கட் பண்ணுறேன். இந்த ட்ரையாங்கிள் வருதுல்ல, ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ணுறேன். எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் பார்த்துக்கிறேன். 24 இன்ச்சஸ் எனக்கு வருது.
அந்த மோட்ரு மிஷின் மேலே நம்ம கிளாத் போடணும் இல்லையா, ஸோ அந்த கிளாத்தை நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஃபுல்லாக நீட்டாக ஒரு கோடு போட்டு கட் பண்ணிடுறேன். எனக்கு எந்த அளவுக்கு லென்த்து அங்கே தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் லென்த்தை கட் பண்ணிப்பேன். இந்த கிளாத் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த எந்த அளவுக்கு நமக்கு கிளாத் தேவைப்படுது அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம அந்த அளவுக்கு கிளாத் கட் பண்ணிக்கலாம். நான் 25ல் கட் பண்ணுறேன். இந்த சத்தமெல்லாம் மார்க் பண்ணல மெஷர் பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த கிளாத் தேவைப்படுதும். ஸோ 25 அளவுக்கு நான் எடுத்து மார்க் பண்ணேன். இப்போ பேக் சைடு, லெஃப்ட்டு, ரைட்டு, ஸோ சுற்றி இருக்கிற எல்லா கிளாத்துமே நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் மட்டும் மெயின் பீஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது வந்து எனக்கு வந்து லைனிங்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணது எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் மட்டும் நான் மெயின் பீஸ் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதால மெயின் பீஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். லைனிங் அது மேலே வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஃபுல்லாக எல்லா கிளாத்துக்கும் மெயின் பீஸ் வச்சாலும் வைக்கலாம், இல்லை எனக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் மட்டுமே மெயின் பீஸ் போதும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். கிளாத்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இன்னொரு கிளாத் எதுவுமே கொடுக்கல. நான் வந்து கவர் பண்ணி போடும்போது எனக்கு கொஞ்சம் இது ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் இது வந்து பேண்ட்டு துணி. ஸோ இந்த பேண்ட் துணி வச்சு எனக்கு போடும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. இல்லை எனக்கு வந்து பேண்ட் துணிலாம் கிடைக்காது, எனக்கு வந்து நார்மல் லைனிங் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த பையில் அரிசி பை அப்படிலாம் இருக்கும் இல்லையா, கவர் ஜவுத்தல், இதில் அரிசிலாம் அரிசி மூட்டை எடுக்கும்போது ஒரு பை வரும் இல்லையா, அந்த பையை நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து லைனிங்காக கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அதில் அது போடும்போது கொஞ்சம் கவர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ இந்த லைனிங் இந்த மாதிரி பீஸ் கிடைக்காதவங்க வந்து நம்ம அந்த கவரையும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். எனக்கு வந்து எந்தெந்த இதுக்கெலாம் மெயின் பீஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுமாரி நீங்களும் கட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ்.